வணக்கம் நண்பர்களே. திருச்சி பஞ்சப்பூர்ல ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு வருகிறது. கூடிய விரைவில் அந்த பேருந்து நிலையம் செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது. இந்த பிரம்மாண்டமான இந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்துக்கு பக்கத்திலேயே ஆம்னி பஸ்களுக்கு என தனியாக ஒரு பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பணிகளும் துவங்கிவிட்டது. அந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் எந்த இடத்துல அமைய போகுது, தற்போது அந்த பகுதி எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க தொடர்ந்து நாம இந்த ஆம்னி பேருந்து நிலையம் எந்த பகுதியில் அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். திருச்சி மாநகராட்சியில ஆம்னி பேருந்துகளுக்கு என தனியாக ஒரு பேருந்து நிலையம் இதுவரையிலும் கிடையாது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய பேருந்து நிலையம் பக்கத்துல ரயில்வேக்கு சொந்தமான இடத்துல தற்காலிகமாக இந்த ஆம்னி பேருந்து நிலையம் செயல்பட்டது. சில ஆண்டுகள் மட்டுமே அது செயல்பட்டது. அதன் பிறகு அந்த இடத்துல இருந்து முழுவதுமாக நிறுத்திட்டாங்க. அதன் பிறகு மத்திய பேருந்து நிலையம் பகுதியில தான் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதனால அந்த பகுதியில அதிகமான போக்குவரத்து நெரிசல் இருப்பதனால ஆம்னி பேருந்துகளுக்கு என தனியாக ஒரு பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என பல ஆண்டு கோரிக்கைகள் தற்போது நிறைவேறி இருக்கு. அதனால திருச்சி பஞ்சப்பூர்ல தற்போது ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது அமைக்கப்பட்டு வருகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது பற்றிய தகவல்கள் நம்ம வீடியோக்கள் பார்த்திருப்போம். அந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் பக்கத்திலேயே இந்த ஆம்னி பஸ்ஸுக்கு தனியாக ஒரு பேருந்து நிலையம் கட்டுவதற்கான கட்டுமான பணிகள் தற்போது துவங்கி இருக்கு. அந்த கட்டுமான பணிகள் அந்த பேருந்து முனையமானது தற்போது எந்த பகுதியில அமைய இருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். திருச்சி பஞ்சப்பூர்ல ஒருங்கிணைந்த பேருந்து முனையம், வாகன முனையம், பல்வேறு வசதிகளுக்கான சேவை மையம் என 492 கோடியே 55 லட்சம் மதிப்பீட்டுல இந்த பகுதியில இந்த பணிகள் எல்லாமே தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால மக்கள் இந்த பகுதிக்கு செல்லும் போது சிரமமின்றி அவங்க பிற மாவட்டங்களுக்கும் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துல இந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் பக்கத்திலே தான் இந்த ஆம்னி பஸ்களுக்கான புதிய பேருந்து நிலையமும் கட்டப்பட்டு வருகிறது. பஞ்சப்பூர் பகுதியில அமையவிருக்கிற இந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு நவம்பர் 22ஆம் தேதி அமைச்சர் KN நேரு அவர்கள் அடிக்கல் நாட்டி இருக்கிறாங்க. அடிக்கல் நாட்டிய பிறகு இன்னும் ஓரிரு வாரங்கள்ல இந்த பேருந்து நிலையம் கட்டுவதற்கான பணிகளும் துவங்கிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் 4 ஏக்கர் பரப்பளவில் அமைய போகுது. சுமார் 17 கோடியே 60 லட்சம் மதிப்பீட்டுல இந்த புதிய ஆம்னி பஸ் நிலையம் கட்ட போறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல 82 பஸ்கள் நிறுத்தக்கூடிய தடங்களுடன் இந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் அமைய போகுது. திருச்சி பஞ்சப்பூர்ல ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது இந்த மதுரை பைபாஸ்ல இருந்து எவ்வளவு தூரத்துல அந்த புதிய பேருந்து முனையம் அமைக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற லொகேஷன் நிறைய பேர் நேர்ல கூட பார்த்திருப்பீங்க. இந்த வழியை நீங்க டிராவல் பண்ணும்போது நிறைய பேர் நேர்ல பார்த்திருக்கலாம். ஸோ இந்த பகுதியில தான் இந்த புதிய ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் அமைக்க போறாங்க. இந்த பில்டிங்கு பக்கத்திலே பார்த்தோன்னா ஒரு சிமெண்ட் ரோடு உள்ளே போகும். அந்த வழியாக தான் நம்ம அந்த புதிய ஆம்னி பேருந்து நிலையத்திற்கு நம்ம செல்ல வேண்டும். இந்த பகுதியில தான் அந்த புதிய ஆம்னி பேருந்து நிலையம் அமைக்கிறாங்க. இந்த பில்டிங்ல இருந்து கொஞ்சம், அதாவது இந்த மெயின் ரோடு பக்கம் இருந்து போகும்போது நம்ம தெற்கு புறத்துல அந்த புதிய ஆம்னி பேருந்து நிலையம் அமைக்க போறாங்க. அந்த பகுதியில தான் அதற்கான பூமி பூஜை எல்லாமே நடத்தப்பட்டிருக்கு. திருச்சி பஞ்சப்பூர்ல நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த வளர்ச்சி திட்டங்களை பற்றிய தகவல்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த தகவலை உங்களது நண்பர்களும் தெரிஞ்சுக்க நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்லையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் பிறகு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.